கணேஷ் கணேஷ் ஐ வாமையில என்ன கணேஷ் எப்ப பார்த்தாலும் விவசாயம் பாக்குறது வீட்டு வேலை பண்றது இப்படியே இருந்தா எப்படி கணேஷ்? என்ன பண்ண சொல்றீங்கள? அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, அம்மாவுக்கு வீட்டு வேலையே சரி, தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் இருக்கு. அதனால நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இல்ல நான் அதுக்காக சொல்லல. நேத்து வந்து அப்பா என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு காலேஜுக்குலாம் போறல்லமா ஏதாவது லவ் கிவன் இருக்கான்னு கேட்டாரு. ஐயோ நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்புறம் நான் அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்ல வேண்டியதானே? வாத்தியார் சத்யநாதன் மகன் கணேசனை லவ் பண்றேன்னு சொல்லி. ஐயோ எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப பயம். ஆனா அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ்னு இப்படியே சுத்திட்டு இருக்காங்க. ஏன் உங்க அண்ணன் பாலா இருக்காரு, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ இவ்ளோ பேசுறியே, பொண்ணு வீட்டுக்காரங்கள மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க. நீ தான் உங்க வீட்டுல பேசி என்ன பொண்ணு கேட்டு வரணும். நிச்சயம் வருவேன், உன்னை நிச்சயம் பண்ண. எங்க அப்பா சம்மதிக்கலனா? உங்க அப்பா கண்டிப்பா சம்மதிப்பாரு. உங்க அப்பா மனசுல என்ன பத்தி உயர்வான மதிப்பு வச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் என்ன பத்தி பெருமையா பேசுவார். அதுக்காக அவங்க பொண்ணை உனக்கு கொடுப்பாரா? மாம்பழம் மாமரத்துல தான் காய்க்கும், வாழைப்பழம் வாழை மரத்துல தான் காய்க்கும். அது மாதிரி இந்த மயிலம்மா என்னைக்கு இந்த கணேசனுக்கு தான் சொந்தம். இது ஊருக்கே தெரியும். போதும் போதும், நான் ஒரு மாசத்துல சென்னைக்கு போலான்னு இருக்கேன். ஏன் எதுக்கு? ஐஏஎஸ் படிக்கிற விஷயமா. அப்போ கோயில் திருவிழாக்கு இருக்க மாட்டியா? என்ன பண்றது, அந்த நாள்ல தான் ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில இருந்து வராராம். 2 நாள்ல திரும்பி போயிடுவாராம். அதான் நானும் அம்மாவும் போய் பார்க்கலான்னு இருக்கோம். எப்ப போகணும்? 4-5 நாள்ல சொல்றேன் உங்களுக்கு. சரி சரி, நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வரதுக்குள்ள உங்க அப்பா மனசுல இந்த மயிலம்மாவுக்கு ஏத்த கணவன் இந்த கணேசன் தான் சொல்ல வைக்கிறேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். போற வழியில அம்மாவை பார்த்துட்டு போறேன். பாய். அகிலா, உன்னதான் பார்க்கலான்னு வந்தேன். வாங்கண்ணே. ஒன்றும் இல்லை அகிலா, சொல்லுங்க. நம்ம கணேசனும் மயிலும் ஒருத்தர் விரும்புறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா. அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். காதை கொடு. சொல்லுங்க. ஏய் மயிலு, என்னங்க? என்ன மயிலு? நீயா? மயிலு மாப்பிள்ள, மயில் அடிக்கிற அளவுக்கு கணேசன் என்ன தப்பு பண்ணிருப்பான்? ஏய் கணேசா, என்னடா பண்ண சொல்றா. ஏய் பாலா, தப்பா நினைக்காத, நான் ஒண்ணுமே பண்ணல. ஏய் இனிமே உன்னை என் தங்கச்சி கூட பார்த்தேன் தொலைச்சிருவன் தொலைச்சி. ஏய் கணேசா, உன்னை நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். இவ்வளவு மோசமானவன் கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். பேசிக்கிறேன். வா மாப்பிள்ள. ஏய் பாலா, நான் சொல்றத கேடுறா. ஏய் பாலா, சே என்னன்னே தெரியல. சே மயிலே, நான் என்ன கஷ்டம்னாலும் சமாளிச்சுப்பேன். ஆனா உன்னை ஒரு நாள் பார்க்கலனாலும் என் உயிரே போயிடுற மாதிரி இருக்கு. என்ன கணேஷ் சின்ன பையன் மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு நான் கடவுள் எழுதி வச்சுட்டாரு. முதல்ல என் தம்பி தங்கச்சி படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கணுங்கிறதா என் கொள்கையே. அப்போ நான் வேண்டாமா? என்ன மயிலு, நீ இல்லைன்னா என் உயிரே போயிடும். சிச்சி அப்படிலாம் பேசாதீங்க. சரி வாங்க, அந்த தோப்பு வரைக்கும் போலாம். ஓகே வா போலாம். வாங்க. மயில வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு. அதுக்கு அவங்க அண்ணன் பாலாவையே ஹெல்ப் பண்ண வைக்கிறேன் பாடுறா. தலைவா வாங்கண்ணே. என்ன வீட்டு பக்கம் ஆளே காணோம்? என்ன அகிலா, உனக்கு நான் தோட்டம் முறை தேடிட்டு வரேன், நீ இங்க உட்காந்துருக்க. அப்புறம் அகிலா, பாலாவுக்கும் கணேசனுக்கும் நம்ம ஒரு பகையை உருவாக்கிட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ அவன் மனசுல இடம் பிடிக்கணும்னா நான் என்ன பண்ண சொல்லுங்க. பாலா ஒரு பகுத்தறிவாதி. அவனுக்கு குடிக்கிறது சீட்டு ஆடுறது அறவே பிடிக்காது. ஆகினால இந்த ஊர்ல குடிக்கிறவங்க சீட்டு ஆடுறவங்க எல்லாரையும் அவன் எதிரில் அடிச்சு விரட்டி நீ அவன் எதிரில் உத்தம மாதிரி நடிச்சு காட்டணும். அண்ணே, அகில அண்ணனுக்கு என்ன நடிக்க சொல்லியா தரணும்? அகிலா, இதை மட்டும் நீ கரெக்டா செஞ்சிட்டீன்னா பாலாவே முன்ன நின்று அவன் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுப்பான். ஆனா அது வரைக்கும் இந்த பொம்பளை சொந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கும். அண்ணா மயில் கிடைக்கிறதா இருந்தா நான் எதை வேணாலும் செய்வேன். அப்படின்னா ஒரு வேலை செய், நேரா கோயில்கிட்ட போ. அங்க ஆளுங்க சீட்டாடுறாங்க, பாலாவும் அங்க நிக்கிறான். அவன் எதிரில் ஆளுங்கெல்லாம் அடிச்சு விரட்டு. அப்ப அவன் மனசுல உனக்கு மரியாதையான ஒரு இடம் கிடைக்கும். கிளம்புற ரமேஷ் வாடா பாக்கலாம். அகிலா, அவெல்லாம் எதுக்கு, நீ மட்டும் போ, நான் பின்னாடியே வரேன். டேய் தாண்டவரா என் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான், நீ அவன் கூட போயிரு, நான் போய் என்னன்னு சரி தலைவா. டேய் சும்மா ஊருக்குள்ள படுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு வீடு அடிச்சுட்டு போட போட. டேய் டேய் சொல்றேன்ல, இந்த ஊருக்குள்ள எவனும் இனிமே சீட்டு விளையாடுற தண்ணி அடிக்கிட்டு பார்த்தேன் தொலைச்சு போட. வேலை வெட்டி பார்த்தா என்ன அகிலா, ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க பொறி பசங்க அடிச்சு விரட்டிட்டு இருக்க? அண்ணா பொறுக்கித்தனமா சீட்டு விளையாடுறது தண்ணி அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காதுண்ணே. அகிலா,
உன்ன சொல்லு மாதிரி பாலா. 4 பேர் இருந்தா இந்த ஊரே ரொம்ப செழிப்பாயிடும். இவனுங்களெல்லாம் நானே அடிச்சு துரத்தலான்னு இருந்தேன், நீயே அடிச்சு துரத்திட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இருக்கட்டும் பாலா, நல்லது யார் செஞ்சா என்ன? நானே உங்களை பார்க்கணும் தான் பாலா வந்துட்டு இருந்தேன். ஏதோ ஸ்கூல் கட்டுறீங்களா, அதுக்கு இந்த என்னாலான சின்ன ரொம்ப உதவி. சந்தோஷம்ப்பா. என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேன். என்ன பாலா? சரி, நான் கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நம்ம அப்புறம் meet இருக்கட்டும் பாலா. பண்ணலாம். ம்? சரிங்க பாலா. சரியா பண்ண அகிலா, ரோடு போட சொன்னா ரோடே போட்டீங்க. எப்படி கவுத்த மாட்டீங்களா பாலாவை? கவலைப்படாதீங்க, நிச்சயம் மயில் உங்களுக்கு தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. வாங்க தாபா ஹோட்டலுக்கு போலாம். The sound of the future. எதுக்கு மயிலின் அடிச்சா? எதுக்காக பாலா என்ன அப்படி கேட்டான்? உண்மையே புரியலையே. என்னங்க சிலம்பாட்டத்தை இங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க? என்ன பண்றது, நீ வருவேன்னு பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. ஆஹா, அதனாலதான் உங்க அண்ணன் பாலா கத்து கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். நல்லது. இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க, உங்க களைப்பெல்லாம் போயிடும். ஆப்பிளா? குடு குடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இந்த சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. சொல்றத கேளு, நீ கடிச்சிட்டு கொடு, மீதியும் நான் சாப்பிடுறேன்.
எச்சல் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு கேட்கலங்க. என் மனசு கேட்குதுங்க, நீங்க கடிச்சதை நான் சாப்பிடணும். இத பாருங்க, தொட்டு பழகிறது கடிச்சு பழகிறது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி சொல்லி வச்சிருக்காங்க. மனசுக்கு பிடிச்ச பொண்ண தொட்டு பழகு கட்டி இப்படின்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க. சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த ஆப்பிள் கடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி. வணக்கம் சாமி. வாங்க வீராசாமி, உட்காருங்க. என்ன திடீர்னு அன்னைக்கு வந்திருக்க? வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலைன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத மாட்டாரு. பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி. 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தரியலா. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. உங்களுக்கு இல்லாமல பணம் மெதுவா கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா. மச்சான், பால்காருக்கு காசு கொடுக்கல. சரி இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி சரி ஏன் கொடுத்துறேன்டி. என்னடா தம்பி? அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்ண்ணா? ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல. நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சு தானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னுச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும், இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னுச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? இந்த பாருங்க. கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி, பட்டையாரோடு, பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி டி. அண்ணா சூப்பர் கம்பெனி. நல்ல கம்பெனியா? இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா, போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க கொழுந்தா கையில கொடுத்துறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன். நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட ஏய் சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி. நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளைகிட்ட அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னேன், அதை சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம முடிச்சுடுங்க. அதான் தம்பி. மொத்தமா பொம்பளைகளை பத்தி தப்பா பேசாதீங்க. ஏய் பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்ட்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சொல்லுங்கண்ணே. நீ குடுக்குற நிலைமையில இருக்கேன், நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனாலதான் நான் அண்ணா, நேரடியா அண்ணா, வந்தேன். தயவு செய்து மறந்துடாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? நான் இதெல்லாம் சொல்லணுமா? நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்குறேன்னு காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காடி தான். ஒண்ணா பிறந்தாதானே? சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கிற இந்த உலகத்தை கண்டு அச்சப்பட்டா. நீங்களா அழுதா என் மனசு தாங்க கோடி தண்ணி மாறி. அழுவாதீங்க மாமா. போங்கண்ணே, நீங்க போங்கண்ணே. வரட்டா? போங்க. வரட்டா? டேய், அண்ணா அழாதீங்கண்ணே. என்னடா எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலையை பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா. இந்த வாளுக்கு வர வர குட்டி குட்டி போச்சு. தசரதா, வாங்கண்ணே, என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில் வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி. நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க, சரி. இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா சரி சரி. அது கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேட்குறீங்க. அண்ணே பணமா இல்லைண்ணே என்கிட்ட.
ஒரு மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன டேய், பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு? இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பப்பா. சரா தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லைன்னா நகையை வாங்கி அடவு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். சரிண்ணா. வரேன்டா. அப்புறம் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வசந்தா, நான் அவசரமா வெளியில போனோம். இன்ஸ்பெக்டர் சரவணன் வருவாரு. அவர்கிட்ட பேசிட்டு தகவலை போன்ல சொல்லு. சரிங்க. பாலா கொஞ்சம் நில்லு. என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்ன மாதிரி முறை தவறி நடக்கிறவங்க கிட்ட என்னால பேச முடியாது. முறத்தவர் நடக்கிறோம் நானா? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நியாயம் கிடைக்கும். நியாயமா? எச்சி போ. பாலா என்னன்னு நான் சொல்றேன். உண்மையை நான் கோவமே வராது. ஏய் போடா. என்னடா? ஏய், மரியாதை கொடுத்து போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் டேய் பாலா, இதுக்கு மேல என் தம்பி மேல கை வச்ச நடக்கிறதே வேற. மரியாதையா போயிருங்க. மயில் மேல கையை வச்சு அடிக்க உங்களை தொலைச்சிருப்பேன். வாங்க வாங்க போலாம் போலாம். ஹலோ மிஸ்டர் ஜான். ஹலோ மிஸ் அனிதா, புதுசா பைக் வாங்கியிருக்கீங்களா? இது எங்க ஓனரோட பைக். ஆமா, அடிக்கடி தோட்டம் வயக்காடுன்னு சுத்திட்டு இருக்கீங்களே. நான் இந்த இயற்கை காட்சியெல்லாம் போட்டோ எடுப்பேன். இதான் என்னோட பொழுதுபோக்கு. அப்படின்னா நீங்க ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர்னு சொல்லுங்க. ஆமா, உங்க குடும்பம் தான் நாட்டாம குடும்பம்னு சொல்றாங்க. ஆமா, எங்க பெரியப்பா தான் நாட்டாமையா இருந்தாரு. ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்க்காரங்க எல்லாம் எங்க அண்ணனை தான் நாட்டாமையா இருக்க சொன்னாங்க. ஆனா அதுக்கு எங்க அப்பா சம்மதிக்கல. இவ்வளவு பெரிய பதவியை ஏன் வேணாம்னு சொல்லிட்டாரு? பரம்பரையா காப்பாத்தி வந்த எங்க வைரவேல் திருடு போயிருச்சு. அது எப்ப கிடைக்குதோ அப்பதான் எங்க அண்ணாவை இந்த ஊருக்கு நாட்டாமையாக்குவேன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, உங்க பெரியப்பாவை கொன்னது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, நான் போட்டோ எடுக்க வாழைத்தோப்பு பக்கம் போயிருந்தேன். போலீஸ்காரரோட காப்பா இல்ல உங்க பெரியப்பாவோட காப்பான்னு தெரியல, அதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நான் வரேன். அப்பா அப்புறம்ப்பா. வாடா பாலா, உட்கார்றா. எங்கடா பற்ற பக்கமே வருதில்ல? ஆமா, ஸ்கூல் வேலையெல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடந்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம மயிலுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கப்பா. வெரி குட்ரா. மாப்பிள்ளை பார்க்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்ட. அது சரிடா. அவ ஐஏஎஸ் முடிச்சிட்ட பிறகுதான் மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்றா. ஏ, உனக்கு ஏதாவது அவசரமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஐஏஎஸ் படிக்கலாம். அப்படி கூட செய்யலாம்டா. ஆனா மாப்பிள்ளை ஒத்துக்கணும்ல. ஆமா, மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன பண்றாரு, நம்ம வசதிக்கு தகுந்தவர்தானா? அப்பா நம்மளை விட 10 மடங்கு வசதியில உயர்ந்தவங்கப்பா. ரங்கனோட மகன் அகிலன் தான். டேய் முட்டாள், மயில் உன் தங்கச்சிடா. அவனுக்கு கொடுத்ததை விட பாவம் கிணத்துல தரலாம். என்னடா பேசுற? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. அகிலன் ரொம்ப நல்லவன். இப்ப திருந்திட்டான். டேய், உங்க மாமன் கூட சுத்தி இருக்கிறப்பவே தெரியும்டா உன் புத்தி இப்படி எல்லாம் போகன்னு. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. டேய் போடா. என் பொண்ணுக்கு எப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீ ஏத்தலாம். அப்படி நான் தப்பா என்ன சொல்லிட்டேன்? அண்ணி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என் பேரு மயிலம்மா. அண்ணி எல்லாம் இல்ல. கோவப்படாதீங்க அண்ணி. நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா பேசுங்க. உங்க மேல பூசினதும் மஞ்சள் தான், எங்க அண்ணன் பூசினதும் மஞ்சள் தான். ஆனா எங்க அண்ணன் எங்க பூசினார் தெரியுமா? அதுவும் அந்த பாறையில தான் பூசினாங்க. சுந்தரம் அண்ணன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சேரணும் அகலனும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஏய் மாறி, கிணத்து தூர் வர சொன்ன என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சு முதலாளி. அப்படியா? சரி. மலையாளி, முந்தா நாள் பணம் விட்டீங்க, இந்த லுங்கி பூஜா வாங்கின. போடா. காலையில பணம் விட்டீங்க, இந்த சொக்கா பூஜா வாங்கின. இப்ப பணம் கொடுங்க, நான் சரி அடிக்கணும். மலையாளி, நீ காசு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டேய், என்ன விட்றா. என்னாகிலா வாங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க. எங்க அப்பா வாழை காணோம்? அப்பா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காருண்ணே. இப்பெல்லாம் வீட்டுக்கிட்டே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிச்சா? அப்பா கோயம்புத்தூர் போனதுனால இங்கே ஆரம்பிச்சேன். எப்படியோ பாலாவா தண்ணி அடிக்கிறதுல சீட்டு ஆகுதுன்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். சரி, எனக்கு ஒரு ரவுண்டு ஊத்து. தண்ணி அடிச்சா தான் நமக்கு மூளை பர்ஃபெக்டா வேலை செய்யும். அப்படியா சொல்றீங்க? டே சுந்தரம். முதலாளி என்னையா? ஏய் அண்ணனுக்கு ஊத்துறா. அப்புறம் அகிலா, நீ மயில் மேல மஞ்சள் பூசணத்துக்கு நான் பண்ண ஐடியா என்ன தெரியுமா? கிழவங்கையில மஞ்சளை கொடுத்து
என் பொண்டாட்டி இறந்த நாள் அந்த பாறையில் இந்த மஞ்சளை நிலா மாதிரி பூசினா என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்ல சொன்னேன். கணேசனும் மஞ்சளை வாங்கிட்டு பாறை மேலே பூசத்துக்கு போனான். அந்த பக்கம் படிச்சுட்டு இருந்த மயில் மேலே உன்கிட்ட மஞ்சளை கொடுத்து பூசிட்டு ஓடிடுன்னு சொன்னேன். நீயும் பூசிட்டு ஓடிட்ட. கணேசன் மஞ்சள் பூசுற கையோட மயில நீயா? இதாம்மா நடந்தது. இதுக்கு அப்புறமும் எங்க அண்ணனை சந்தேகப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் வரேன். மயிலு, நீ போய் கணேசனை பாரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சாரி, என் மேலதான் தப்பு. வாங்க பாலா, என்ன அந்த பக்கம்? ஏண்டா மஞ்சளை நீ பூசிட்டு கணேச மலையா பழிய போடுற? யார் மேல கை வைக்கிறேன்? யார் மேல கை வச்சுட்டே? டேய் கணேஷ், ஏய் கணேஷ், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீட்ல போய் பார்த்தா அங்கேயும் இல்ல, வயல்ல போய் பார்த்தா அங்கேயும் இல்ல, கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. என்ன தேடுறீங்களா? ஆமா. ஆச்சரியமா இருக்கு. ஏன் என்னோட இன்னொரு கணத்துலயும் அடிக்கணுமா? என்ன மன்னிச்சிருங்க கணேஷ். உங்க கையில மஞ்சள் இருந்ததை பார்த்ததும் என் மேல பூசினது நீங்க தான் நினைச்சிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு பண்ணா தானே மன்னிக்கிறதுக்கு. நீ ஒரு பக்கம் அடிக்கிற, உங்க அண்ணன் ஒரு பக்கம் அடிக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல கணேஷ், அந்த அகிலன் தான் என் மேல மஞ்சள் பூசினான்னு சுந்தர சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, நீ அகிலனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்க அண்ணன் ஊரு பூரா சொல்லிட்டு தெரியறான். பத்தா குறைக்கு உங்க மாமன் தனசேகரன் வேற. எங்க அண்ணனுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்நேரம் அந்த அகிலனை போட்டு புரட்டி எடுத்துருப்பாங்க. உங்க அண்ணன் அகிலனை புரட்டி எடுக்கிறது இருக்கட்டும், நான் வேலை செய்யும் போது ஒவ்வொரு நிமிஷமும் நீ அடிச்சதே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால வேலை செய்யவே முடியல தெரியுமா? சாரி கணேஷ், அதையே இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அடிச்ச அடி இன்னுமா வலிக்குது? ஏன் இன்னொரு கணத்தையும் அடிக்கணுமா? இல்ல, நான் என் கணேஷை இனிமே கண்ணத்துல அடிக்க மாட்டேன். அப்போ வேற எங்க அடிக்க நிக்கிற? நான் கண்ணத்துல அடிக்க மாட்டேன், இப்படி ஒரு முத்தம் கொடுப்பேன். நீ இப்படி கொடுப்பேன் தெரிஞ்சிருந்தா இன்னொரு கணத்தையும் அடி வாங்கியிருப்பேன். ஏய் போதும் போதும், எனக்கு அந்த பூவை கொஞ்சம் பறிச்சு கொடுக்குறீங்களா? இந்த பூ தானா? ஓகே, இப்பவே பறிச்சு தரேன். பாலா, மரத்தடி பள்ளிக்கூடத்தை இப்படி கட்டடமா மாத்தினதே ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அடுத்து நம்ம திட்டம் முதியோர் கல்வி திட்டம். தாராளமா செய்வோம். படிச்சுட்டு சும்மா வீட்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வேலைக்கு கூட்டிட்டு வந்துடலாம். வெரி குட். பள்ளிக்கூடத்துக்கு நன்கொடை நிறையவே வந்துகிட்டு இருக்கு. அதனால வேலை செய்யறவங்களுக்கும் சம்பளத்தை நிறையவே தரலாமே. ஆமா, சோஷியல் சர்வீஸே ஃப்ரீயா செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறதே? வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தானே, வாழ்ந்துதான் காட்டுவோமே. அதுக்காக எப்ப பார்த்தாலும் சிலம்பாட்டம் ஸ்கூல்னு அத பத்தியே யோசிக்கிறீங்க. நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்ல தீபா, உங்க அப்பா நாட்டாம இறந்து ஒரு வருஷம் கூட ஆகல. அதனாலதான். வணக்கம் பாலா சார். வணக்கம் தீபாமா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா, இப்பதான் ஊர்ல இருந்து வந்தீங்க? ஆமாமா சார். ராத்திரி பள்ளிக்கூடம் இன்னைக்கா நாளைக்கா? நாளைக்குங்கிறது என்னோட அகராதிலே கிடையாது, அதனால இன்னைக்கு தான். அப்படியா? இன்னைக்கு சாயங்காலமே எல்லா முதியோர்களையும் அழைச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறேன். பத்மாமா வரேன் சார். சரி வா. சாமி, சாமி. யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி, ரொம்ப நாளா நம்ம சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் கொடுத்தலன்னு. ஆமா. எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல இல்ல, உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போங்க மாமே. நீங்க எல்லாம் ஏமாத்த பட்டி நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. மூஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். ஊஞ்சல்ல
நன்னா மோர் குடிச்சேனா உங்கள் திருப்தியா நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன் என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா நான் சரி அன்புள்ள மனைவிக்கு பணம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்ன பணம் வாங்க வர சொன்னானே? இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவர் வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, 1ஆம் தேதி வாங்க. பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூட்டு ஓடி போயிட்டா பத்தியா, துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா. துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, அந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரன் போறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமா இரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராட்சியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிக்க. காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராட்சியம்மா என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம், நீ ஆள விடுங்க. வாங்க மாமா, நடி மாமா, வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் எல்லாம் போதுமா? போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான் வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா, போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன், என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டோமா? என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா? பாய். யோகா. மிஸ்டர் கணேஷ், இந்த மருந்து சரியா கொடுங்க. இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மிஸ்டர் சத்யநாதன், சொல்லுங்க டாக்டர். டோன்ட் வரி, இப்போ உங்களுக்கு நல்லா குணமாயிட்டு இருக்கு. ஓகேவா? டேக் கேர். எதை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்ன கணேசா, டாக்டர் என்ன சொன்னாரு? கூடிய சீக்கிரமே சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அண்ணா, நான் என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமா, தம்பி சரவணம் வந்துட்டோம், விட்டு வர சொல்றேன். அதோ சின்னண்ணா வந்துருச்சு. என்ன என் பேர் அடிபடுது? அது ஒண்ணுடா சரவணா, அனிதா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்ங்கறா. கூட்டு போயிட்டு வரியா? சரிம்மா, வாணிதா போலாம். போயிட்டு வரமா? போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. முதலாளி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க முதலாளி. குடியை கெடுக்கும், பொம்பளை சகவாசம் பொழப்பை கெடுக்கும் முதலாளி. டேய் யாரா அவன்? நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்றியா? போடா போய் வேலையை போடுறா போ. தலைவா, இதெல்லாம் வச்சுக்கிறதுனால தான் உங்களுக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டான் தலைவா. டேய் ரமேஷ், தாண்டவராயனும் நாகராஜனும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தோட்டத்துல வேலை பார்க்குற குட்டிகள்ல ஒன்ன கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்களாடா? தலைவா,
மாரியம் மீறி யாரும் எந்த பொம்பளைக்கிட்ட பேச முடியல. இப்படி தான் கோணைய வெள்ளையன் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டான்னு கையை காலை வச்சிட்டான். மாறி அப்பா கண்ட்ரோல்ல இருக்கிறதால அவனை மீறி ஒன்றும் செய்ய முடியலடா. சரி சரி, நீ போய் அஞ்சலியை கூட்டிக்கிட்டு வா. சரி தலைவா. வணக்கம் ஐயா. வாங்கண்ணே உட்காருங்க. என்ன ஐயா எப்ப பாரு இந்த மட்டும்தானா? அதை விட வாழ்க்கையில வேற என்ன சுகம் இருக்கு? அப்படி இல்ல, நீ அப்பா மாதிரி பிசினஸ்ல சேனல் 2க்கு வந்தான்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கும். அது என்னவோ அதெல்லாம் செஞ்சா பயந்து பயந்து இருக்கணும்னு. அது இல்ல, நீ மயில கட்டிக்கணும் அப்படின்னா அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். நீ ரெண்டாவது அவன் அப்பா அண்ணனுக்கு நீ நல்லவனா நடந்து காட்டணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. ஆனா மயில கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்புனா. சரி விடு. வாடி, வீட்டை விட்டு வெளியே போடி. வெளியே போடி முதல்ல. மொபைல் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. சும்மா இருக்க மாமி. இது என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம் 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்குது 200 ரூபாய் இருக்குன்றா. இதெல்லாம் அடிக்க வேண்டாம் பண்றேன். டேய் நீ என்ன ரூபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவள அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்ணோட கறிப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க்ல இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? ஏன் சம்சாரம் சம்மத்தி? கூப்பிடியா அவங்கள கேக்குறா? வாடி வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா. உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? மிச்சவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம். ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ என்னடி சொல்றாங்க? நிறுத்துக்கப்பா. என்ன பிரச்சனைங்க? வீராச்சமண்ண துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கண கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றா. இவளை அடிக்காம கொஞ்சம் அடிக்கிறான் பாரு. எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு தொலைச்சு. சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டா. இந்த பாருங்கடி, ஆளுகை நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த பாருங்கடி, குடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டுட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரும் தானே மிச்சம். அண்ணா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி சரி, காலையில வாங்கடா. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. தலைவரே, அந்த வெட்டி வீரசாமி இருக்கானே, வட்டி குட்டு சம்பாரிச்சு பயங்கர பணக்கார ஆயிட்டான். கார் பங்களெல்லாம் வாங்கிட்டான் தலைவரே. அப்படியா? ஆமா. யாரு வெள்ளை வெட்டி வீராசாமியா? ஆமா தலைவர். நிப்பாட்ற போய் அவனை. யோ நித்யா யோ நித்யா. யாராக அவசரம் தெரியாம தலைவர் கூப்பிடுறாரு. வா. யார் தலைவர்? வாயா. வணக்கம் வணக்கம். என்ன வீராசாமி, சொல்லுங்க. ஊருக்குள்ள அதிகமா வட்டி கூட்டி சம்பாதிக்கிறத கேள்விப்பட்டேன். இல்ல அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட நான் சின்ன வியாபாரி. உங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட முடியுமா? பார்த்து நடந்துக்கியா ஊருக்குள்ள? உங்களுக்கு பாதம் வர்ற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வரட்டுமா? போ வரட்டுமா? ரைட். வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி மாசம் இல்ல வாரம் வாங்க. அதுக்கு ஒரு முடிவு தெரியும். பாய். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது,
இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பெறாதவங்கிட்ட வார வாங்க தினம் வாங்க அப்படி தினம் வந்து என்னடி கிழிக்க போறேன். லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தான் ரெடி ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? எப்ப பார்த்தாலும் அங்காளி பங்காளினே சுத்துறீங்க. போன பண்ணா சுச்சாப்னு வருது. நான் என்ன பண்றது? அதான் அவளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு லெட்டர் போடலான்னு. இந்த சால்சா போலாம் யாருக்கு தெரியும்? இது எங்க அக்கா மச்சான். மச்சானா? ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒன்னும் கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் எங்க மாப்பிள்ள மச்சான் 2 கொலையை பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சாங்கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளிங்கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க. அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தனே. பார்த்து என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிடா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நானும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா, இந்த 2 கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான், அவங்க 2 பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏ மணி, அசோக் வாங்க இங்க. உசுரோடதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ண. என்ன மச்சான்? மாப்ள ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனிமே நாங்க இந்த ஊர்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாங்க வெளியூர் போய் நல்லா பொழைச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாமா செட்டில் ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க 2 பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம். முடிஞ்சா வந்துருங்க. இனிமே மச்சான் உழைச்சு அக்காவை நிச்சயமா காப்பாத்துவேன். இனிமேலாவது எல்லாரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதையும் தேடுறதையும் விட்டுட்டு நம்ம நாட்டிலேயே உழைச்சு கொண்டாடி பிள்ளைங்களை நல்லபடியா காப்பாத்தப்பாரு. என்ன நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏய் குட்டி, எங்க போற? அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? உனக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி தாண்டி. இங்க பாருங்க, குட்டி கிட்டி நல்லா கூப்பிடாதீங்க. என் பேர் அனிதா. என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? என்கிட்ட உன் வேலையை கட்டுற? ஏய் நீ யாரா ஊருக்கு புதுசா இருக்கிற? என் பேர் ஜான், மணிப்பேட்டையில தான் வேலை பார்க்கறேன். என்னங்கடா ஜானு மொளோன்னு இதெல்லாம் ஒரு பேரா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேள்றா தம்பி. ஏன் இந்த பொண்ணை தள்ளி விட்டீங்க? அவசியம் சொல்லித்தாங்கணுமோ? அதானே முறை. அதான் முறையா? அப்போ இந்த வாங்கிக்க. டேய் அகிலா, இங்க என்ன நடக்குது? அண்ணா, இந்த அகிலா என்ன கீழே தள்ளி விட்டுட்டான். நல்ல சமயத்துல வந்து இவங்க என்ன காப்பாத்துனாங்க. அண்ணா டேய் அகிலா, நீ யார்கிட்ட மோதுற? என்ன மன்னிச்சிரு கணேசா, குடி போதையில இந்த மாதிரி ஆயிருச்சு. குடிச்சா தப்பா நடக்கதான் தோணும். போடா. சரி வரேன் கணேசா. ஆமா, நீங்க மணிப்பட்ட தான் வேலை பாக்குறீங்க? ஆமாங்க. என் தங்கச்சியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வா நீதா போலாம். என்ன கணேஷ், என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? உங்க பட்டறையில வேலை பார்க்குற ஜான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட மச்சான் தான் ஜான். இல்ல போலா, அவர் பேர் சிவகுமார். நாட்டாம கொலையானதையும் வைரவேல் காணாம போனதையும் கண்டுபிடிக்க வந்த போலீஸ் ஆபீசர். இதெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? பாலத்தோப்புல அவருடைய ஐடி கிடைச்சது. ஐடி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஐடி அவர்கிட்ட கொடுத்தேன். இப்போ உங்க அப்பா எங்க? அவரை பார்க்கணும். நானும் அப்பாவும் கோயிலுக்கு தான் வந்தோம், வாங்க போய் பார்க்கலாம். சரி. பாப்பா கணேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உங்க பட்டறையில வேலை பார்க்குற ஜான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொல்லவே இல்லையே. ஏன்பா என்கிட்ட சொல்லல? எங்ககிட்ட சொல்லியிருந்தா. நான் வெள்ளூர் ஆபீஸ் போன பிறகு அவரை மீட் பண்ணேன். நம்ம பட்டறையோட அட்ரஸை வாங்கி நான் வேலைக்கு வர்ற மாதிரி வரேன், வந்து கண்டுபிடிக்கிறேன். இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் உதவி பண்ணியிருப்போம்ல. குறிப்பா உங்க குடும்பத்துல அவர் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அவருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் ஹெட் ஆபீஸ் போறதுக்கு ஹெல்ப் பண்ண. எது எப்படியோ அப்பா, குற்றவாளி கிடைச்சா சந்தோஷம் தான். வாங்க போலாம். ஆமா ஆமா.
வருஷம் நாங்க குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு வந்துடுறோம். ஆனா நீங்க எந்த விசேஷத்துக்கும் வர்றதே இல்லை. ஏன்பா உன் பொண்ணு பையன் கல்யாணத்தை நாங்க தானே முன்னிருந்து பண்ணணும். அப்புறம் ஈஸ்வரையா கொலை சம்பந்தமா போன வாரம் கூட நான் வேலூருக்கு போய் எஸ்பியை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இப்போ அது எந்த அளவுல இருக்கு? எனக்கு உடம்பு நல்லா இருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணி தீபாவுக்கும் பாலாவுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். அவ சின்னமாங்கிற முறையில் நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன தண்ணி சொல்றது, அவங்க அப்பா இறந்ததை நினைச்சு அவ இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால தானே சொல்றேன், 2 பேருக்கும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணோம். உங்க முடிவையும் தெரிஞ்சுட்டு போலான்னு தான். நீங்க நல்லது நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. என்ன பாலா வந்ததுல அமைதியா இருக்க? உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேனே. எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாமன் தான். பரவாயில்ல பாலா, இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும் எனக்கு. ஆமா, தீபாவை எப்ப கல்யாணம் பண்றதா வித்தியாசம்? தீபா உங்க அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. அதனால அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாதான் அவளுக்கு நிம்மதி. பாலா, இந்த அகிலன் நம்ம குடும்ப விஷயத்துல அடிக்கடி தலையிட்டே இருக்கான். அன்னைக்கு அனிதா கிட்டே பிரச்சனை பண்ணியிருக்கான், அவனை கண்டிச்சு வைக்கணும். கவலைப்படாத கணேசா, அவனை அன்னைக்கே நான் சரியான அடி கொடுத்துட்டேன். இனிமே நம்ம கிட்ட அவன் வம்புக்கு வரமாட்டான். தீபா, அங்க பொங்கல் செஞ்சு சாப்பிடுறதுக்குள்ள என் பசி எல்லாம் போயிடும். இப்ப என்ன பண்றது? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடும். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுடலாம். கவலைப்படாத மயில், அதோ எங்க சின்ன இளநீ வெட்டிட்டு இருக்கு, போய் சாப்பிடு. சரி சரி. சரவணா, எனக்கு ஒரு இளநீ கொடுப்பா, ரொம்ப பசிக்குது. எந்த மயில்? எங்க மரத்து இளநீ ரொம்ப ருசியா இருக்கும், சாப்பிட்டு பாரு. தேங்க் யூ. அப்பாடி. அண்ணி பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரையும் சாமி கூப்பிடுவோமா? சரிங்க அண்ணி. வாங்க எல்லாரும் சாமி. பாலா, மயிலே, எல்லாரும் வாங்க சாமி கும்பிட. சீக்கிரம் வாப்பா கணேஷ். வந்துட்டாதா? வாங்க, இந்த பக்கம் வாங்க. அண்ணி நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு, எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறீங்களா? எடுத்து கொடுக்குறேன் அண்ணி. கணேசா கொஞ்சம் இலையெல்லாம் எடுத்து கொடுப்பா. சரியா சார். இந்தாங்கண்ணே. நாம வாழற காலம் வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணுமா. நம்ம நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. மயில்பாறை முருகனோட அருளால எது எப்பப்ப நடக்குமோ அது நல்லபடியா நடக்கும். அண்ணே, என்னம்மா? என் மனசுல ஒண்ணு தோணுது உங்கள்கிட்ட சொல்லணும்னு. நீங்க தப்பா நினைக்கலன்னா சொல்றேன். அம்மா, ஊருக்கே நாட்டாம பண்றது எங்க குடும்பம். நீங்க அரசாங்கத்துக்கு உபதேசம் பண்றவங்க. சொல்லுமா. ஒன்றும் இல்லைண்ணே, பாலாவுக்கும் தீபாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம மயிலுக்கும் கணேசனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு. அம்மா, மயிலு படித்தவன், கணேசன் படிக்காதவன், எப்படிமா ஒத்து போகும்? கணேசன் ஒரு படிக்காத மேதை, குடும்பத்தையே காப்பாத்திட்டு வரான். என் பொண்ணை வச்சு காப்பாற்ற மாட்டானா? அதுக்கு சொல்லலம்மா. மயிலு IAS படிச்சு இந்த ஊருக்கே கலெக்டர் ஆகணும்னு லட்சியம் உள்ள பொண்ணுப்பா. நாட்டாமையோட மனைவி IAS இருக்கிறதுல தப்பே இல்லைண்ணே. அவங்க 2 பேர் மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்குன்னு குறுக்க நிக்கணும்? சரிம்மா, பேசலாம். மணிவண்ணா, அந்த வைரவர் கிடைக்கணும்னு மயில்பாறை முருகன் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. நிச்சயம் அது நடக்கதான் போகுது. மயில்பாறை முருகனோட சக்தியால உங்க உடம்பு குணமாக தான் போகுது. உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாங்க டாக்டர், உட்காருங்க. அண்ணி சொல்லுங்க அண்ணி. டாக்டர் கொஞ்சம் பொங்கல் கொண்டு வாங்களேன். அந்த கொண்டு வர அண்ணி. நீங்க சொன்ன மாதிரியே மயில்பாறை முருகன் அருளால நிச்சயம் குணமாயிடும். நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. முதல்ல சாப்பிடுங்க டாக்டர். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல டாக்டர். சரிங்க. சரி, வரட்டுங்களா? பக்கத்துல ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும், நான் வரேன். சரி டாக்டர். வரங்கம்மா. வாங்க. பசங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆமாண்ணே. இனிமே நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாமா? ஹலோ, எஸ், சொல்லுங்க சார். அப்படிங்களா? வந்துடுறேன் சார், உடனே வந்துடுறேன் சார். ஓகே சார். ஐயா, எஸ்பி ஆஃபீஸர் என்ன பார்க்க ஆள் வந்திருக்காங்களா? நான் அவசரமா போகணும், வரட்டுங்களா? வசந்தா, பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடு. வரமா? வாங்கண்ணே.
இது ஆஃபீஸில் வைங்க, நான் வந்து பார்க்குறேன். ம். ஹலோ சார். மணிவண்ணன், வாங்க. ம். உட்காரு. உட்காருங்க. உங்களுக்கு சத்யநாதன் வீட்டுக்கு குடும்பத்தோட போயிருந்தேன். உங்க ஃபோன் வந்தது, இமிடியட்டா வந்துட்டேன். சார், எங்க ஆபீசர் உங்க மெக்கானிக் பட்டறையில வேலை பார்க்குற மாதிரி நடிச்சு பல விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு சார். மிஸ்டர் மணிவண்ணன் சார், என் டியூட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பஞ்சாயத்து நடந்தது. அந்த பஞ்சாயத்துல எல்லாருக்கும் வணக்கம். முருகா சரணம். ஊர் மக்களுக்கு வணக்கம். நம்ம ஊர் சுப்பையா மகன் கதிரவன் நம்ம மாரிமுத்து மவ பொன்னிய பலாத்காரம் பண்ணி கெடுத்துட்டதா புகார் வந்திருக்கு. சாட்சிகளை விசாரிச்சதுல நடந்தது உண்மைதான்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்பா சுப்பையா, கும்பறையா, உன் மகன் செஞ்ச தப்புக்கு நீ என்னையா சொல்ற? ஏதோ வயசு கோளாறு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். ஊர் மக்கள் முன்னிலையில பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு பொண்ணையும் என் பையனை கட்டி வச்சு மறுமலா ஏத்துக்க நான் சம்மதிக்கிறேன்யா. அது நியாயமாகாது சுப்பையா. ஒருத்தன் கெடுத்துட்டு வருவான், அவனுக்கே கட்டி வைக்கணும்னு அந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் நான் சொல்ல முடியாது சுப்பையா. முருகா, இந்த மயில்பாறை முருகன் மேல ஆணையா நான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்றேன், கேட்டுக்கங்க. உத்தரவையா. சுப்பையா, ஐயா, உன் மகன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். பொன்னி, முன்னாடி வாமா. கண்ணா, அந்த புனித நீரை எடுப்பா. பொன்னி, இன்னையிலிருந்து நீ ஒரு புது பொண்ணு. இனிமேலு நீ இஷ்டப்பட்டபடி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது மயில்பாறை முருகன் மேல ஆணை. பொன்னி, என் பண்ணையில வேலை பார்க்குற கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா? ஐயா, நான் கண்ணனை மனசார விரும்பினது உண்மைதான். ஆனா இப்போ கண்ணா, நீ என்ன சொல்ற? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவு தான் ஐயா. பொன்னி உடலால கெட்டு போனாலும் மனசால கெட்டு போலையா. எப்ப நீங்க புனித நீரை தெளிச்சிங்களோ அப்பவே பொன்னி புனிதமாயிட்டேன். ஐயா, நீங்க உத்தரவு கொடுங்க, பொன்னியை நான் என் மனைவி ஆக்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். டேய் முனியா, நீ போய் அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு வா. கதிரவனுக்கு நான் கொடுக்க போற தண்டனை அவனுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தையும் ஒரு வீட்டையும் இப்பவே பொன்னி பேருக்கு எழுதி கொடுத்துடணும். டேய் பேசாதடா. இந்த கூட்டத்துல நீ பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இன்னையில இருந்து உன்னை இந்த ஊரை விட்டே தள்ளி வைக்கிறேன். இங்க பாருங்க ஊர் பொதுமக்களே, இனிமேல் இவனுக்கு குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இது வைரவேல் முருகன் மேல ஆன இதான் தீர்ப்பு. கணேசா, பாலா, இவனை கூட்டிட்டு போய் ஊர் எல்லையை கடந்து விட்டுட்டு வாங்க. சுப்பையா, முதல்ல நான் சொன்ன பத்திரத்தை தயார் பண்ணு போ. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ஊர் பொதுமக்களே, நம்ம மயில்பாறை முருகனை தொட்டு வணங்கி உங்க சார்பா நம்ம கண்ணனுக்கும் பொன்னிக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். இந்தப்பா, இப்படி வா. எல்லாரும் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுதாங்க நடந்தது. சார் வணக்கம் சார். மணிவண்ணன் இந்த போட்டோவை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கதிரவன். பஞ்சாயத்துல ஒதுக்கி வச்சிருக்கான். இப்போ இவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? இவன் அநேகமா சுடுகாட்டு பக்கம் தான் சுத்திட்டு இருப்பான். ஓகே கணேஷ், நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, நான் இவனை பார்த்துக்கிறேன், வரேன். ஓகே சார்.
டேய் நீ கதிரவன் தானே? இல்ல கந்த. டேய் கதிரவா ஓடாத நில்லு. சொன்னா கேளு கதிரவா நில்லு. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. சொன்னா கேளு கதிரவா நில்லு. டேய் கந்த நீ கதிரவன் தானடா? மரியாதை சொல்ற. ஏன்டா என்ன பார்த்து ஓடுன? நீ யாரு என்னங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும்டா. சொல்றா. வைர வேலை கடத்தினது நீதானடா? இல்ல. ஈஸ்வரமூர்த்தியையும் டிரைவரையும் கொண்டது நீதானடா? இல்ல. சொல்றா. சொல்றா. இல்ல. சொல்றியா இல்லையா? உண்மை சொல்லிடுறேன். என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு தலைவரை இந்த உலகத்தை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ண. ரங்கநாயா தான் ஒழுங்கா சொல்றேன். ரங்கநாயா தான் எனக்கு அடையாளம் கொடுத்தாரு. தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அப்பதான் பக்கத்தூர் பஞ்சாயத்துக்கு போனாரு. அப்போ நான் மறைஞ்சிருந்து அவரை கல்ல வச்சு மறைச்சிருக்காங்க. அது என்னன்னு போய் பாரு. அவனை ஏன்டா இப்ப வெட்டுன? என்னோட குறிய நீதாயா? இப்ப என்னடா செய்யணும்ன்ற? என்னைய ஊரை விட்டு தள்ளி வச்சே. உலகத்தை விட்டு தள்ளி வைக்கிறேன். யாரடா வெட்டுற? எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் 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 என்ன வர்ற? ஏய் வேணாம்டா. ஏய் சொல்றத கேளு. ஏய் வேணாம். வேண்டாம்டா. ஏய் ஏய் வேணாம்டா. ஏய் ஏய் வேணாம்டா. தொலைஞ்சடா. இதுதான் நடந்தது. டேய் போன் எடுத்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு என் கையில கொடுறா. ஹலோ. கதிரவா உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. உடனே காட்டு பங்களால இருக்கிற நம்ம பொருளுக்கு சீக்கிரமா வந்து சேரும். மற்றதெல்லாம் நேரில் பேசலாம். உஷாராவா. டேய் எங்கடா இருக்கு உங்க காட்டு பங்களா குடோன்னு? நம்ம ஊர் ஏரியில செய்ய சொல்லிக்கிட்டாடி. ஏய் இறந்துடுறா. நடரா. அங்கதான் சார். போ. இவனை கூட போய் லாக்கப்பில் வாங்க. பாஸ்கர், இது சுத்தமான வைரம். மயில்பாறை கோயிலுக்கு சொந்தமானது. எது எப்படி இருந்தாலும் இதனுடைய மதிப்பை நாங்க செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாஸ்கரனே, இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணது இந்த வைரவேல் நம்ம கைக்கு வர்றதுக்காக வேண்டியதான். இது இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பேருக்குமே ஆபத்து. ஓகே, நீங்க கேட்ட மாதிரி இதுல எல்லாமே இருக்கு. இந்த ரூபாயை நீங்க எடுத்துங்க. கொடுப்பா. பாஸ்கரனே, போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. பார்த்து எச்சரிக்கையா போங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன்ப்பா. நான் போயிட்டு கால் பண்றேன். பாப்பா. என்ன தலைவரே, கடைசியில பாஸ்கரனை நம்ம ரேட்டுக்கு ஒத்து வந்துட்டாரு. அதான் சுத்தமான வைரமாச்சே, ஒத்து வந்துதானே ஆகணும். ஏய் மாறி. ஐயா சொல்லுங்க. அகில எங்க போயிருக்கான்? தோட்டத்துல இருக்கான பாத்துருவா. நான் போய் கூட்டிட்டு வந்துறேன் முதலாளி. அகில எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கடா இருப்பான். தலைவரே, எப்படியோ நம்ம நினைச்சதை விட அதிகமான விலைக்கு வைரவால வித்துட்டு வந்தோமா. இனிமே போய் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடும். எத்தனை நாள் வளவிருக்கும் சிக்கலையில் இன்னைக்கு தனியாக வந்து மாட்டிட்டடி. தப்ப முடியாது. மயில எங்க இப்படி தனியா போய்கிட்டு இருக்கேன்? கணேசன் வீட்டுக்கு. என்னது கணேசன் வீட்டுக்கா? ஆமா. என்ன தைரியம் இருந்தா நீ அதை என்கிட்டயே சொல்லுவேன். உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? உன்னை கட்டிக்க போறவன் நான். அந்த கணேசனை நீ சந்திக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹலோ, உங்களையே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்கு வீணா அதிகாரம் பண்றீங்க? என்னது பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. மயிலு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க மாமனுக்கு லட்சக்கணக்குல பணம் கொடுத்துருக்கேன் உன்னை கட்டிக்கிறதுக்கு. என்னது? என் மாமாவுக்கு பணம் கொடுத்தா நான் உன்னை கட்டிக்கணுமா? மொடவன் தேனுக்கு ஆசைப்பட்டா கடையில கிடைக்கும். நீ என்ன ஆசைப்படுறது? வேஸ்ட் போ. என்னது வேஸ்டா? உன்னை இன்னைக்கு டேஸ்ட் பண்றேன்டி. ஏய்
நில்றே. ஏய் நில்லுடி. ஏய் ஓடாத. ஏய் 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 நீங்க தோட்டத்துக்கு போங்கடா, நான் பாத்துக்கிறேன். ஏய் நில்றி. என்ன ஜான், போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டு வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா தனசேகர், இவ்வளவு நாளா நீங்க பண்ண டிராமா எல்லாம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற ஜான்? அவர் பேர் ஜான் இல்ல, சிவகுமார். வைரவேல் திருடு போனத கண்டுபிடிக்க புதுசா வந்த ஆபீசர். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க வைரவேலை திருடி கொடுத்து அனுப்பிச்ச பாஸ்கரை இப்பதான் அரெஸ்ட் பண்ணோம். உங்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ண போறோம். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட். ஓகே சார். அடங்கியா. இல்ல சொன்ன கேள் நில்றேங்க. ஏய் 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 மயிலு என்னாச்சு? நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். டேய் ஐயா, டேய் ஏய் 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 யார்கிட்ட? என்னை விட்டு கணேசா, என்னை மன்னிச்சிரு கணேசா. இனிமே நான் செய்ய மாட்டேன் கணேசா. கள்ளத்துக்கு போட்டாத தெரியாம போயிட்டா. டேய் நீ எல்லாம் மனுஷனாடா? வைரவேலை திருடி ஊர் நாட்டாமைய கொண்டவன் உன் அப்பன். நீ என்னடா ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க ஒருத்தி கூட விட்டு வைக்க மாட்டேன். நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதே தப்புடா. என்ன மன்னிச்சிரு கணேசா. நான் பொம்பளை பொறுக்கிங்கிறது உண்மைதான். ஆனா வைரவேல் திண்டு போனதுக்கும் நாட்டாம கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை பாலா. பாலாவோட மாமா தனசேகர் தான் மயில எனக்கு கட்டி வைக்கிறதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி எங்க வீட்டுக்கு வந்தான். வந்து எங்க அப்பாவோட சேர்ந்து எல்லா பிசினஸையும் பண்ணான். என்ன மன்னிச்சிரு கணேசா. என் சொத்தை எல்லாம் மயில்பாறை முருகன் கோயிலுக்கு எழுதி வச்சிடுறேன். தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. தங்கம் தங்கம்
என்னாச்சுங்க? தங்கம், உனக்கு நான் பண்ண துரோகத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் திருந்திட்டேன் தங்கம். இனிமே நான் உன்னை கண்களுக்காக பாத்துக்கிறேன். அண்ணே வணக்கம் ஐயா. நீங்க நினைச்சது மாதிரியே மயில்பாறை முருகனோட வைரவேல் கிடைச்சிருச்சு. அதை ஒப்படைக்கிறது தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. ஐயா சத்தியநாதன், உங்க ஊர் கோயிலுக்கு சொந்தமான வைரவேலையை கண்டுபிடிச்சிட்டோம், கொலகாரனையும் பிடிச்சிட்டோம். அதான் உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவி முன்னாடி இந்த வைரவேலை நாட்டம்ம குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கலாம்னு வந்தேன். ஐயா உங்க கையால வாங்கிக்கங்க. ஆமாண்ணே வாங்கிக்கங்க. இந்தாங்க மேடம். மயில்பாறை முருகா, இந்த நாட்டாம குடும்பத்து மேல இருந்த களங்கத்தை தொடச்சிட்டியப்பா. மயில்பாறை முருகா. உங்களுக்கு கை நல்லா இருச்சுப்பா. அப்பா கை நல்லா ஆயிடுச்சுமா. டாக்டர் சுரேஷோட ட்ரீட்மெண்டால உங்க கையும் குணமாயிடுச்சு. ஆமாண்ணே, டாக்டரோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மயில்பாறை முருகனோட அருளால தான் உங்க கை குணமாயிருக்கு. ஓகே சார், அப்போ நாங்க கிளம்புறோம். சரிங்க. மிஸ்டர் மணிவண்ணன் சார், உங்க உதவியால தான் கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது மாதிரியே எல்லாரும் முன் வந்தாங்கன்னா நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. எங்க ஊர் மானத்தை காப்பாத்த எந்த நேரத்திலும் எங்க உயிரை விட கூட தயங்க மாட்டோம். ஓகே மணிவண்ணன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன் வாங்க சார். வாங்க மேடம். வாங்க ஐயா. தேங்க்யூ சார். அண்ணே, இந்த நல்ல காரியம் நடந்த நேரத்துல நம்ம வீட்ல ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு நினைக்கிறேனே. என்னம்மா? அதான் எங்க பையன் பாலாவுக்கும் உங்க பொண்ணு தீபாவுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. சரிம்மா. அதே மாதிரி எங்க பையன் கணேசனுக்கும் உங்க பொண்ணு மயிலுக்கும் ஒரே மேடையில கல்யாணத்தை பண்ணிடலான்னு. சரிங்க நீ. எப்ப நமக்கு வைரவேல் கிடைச்சதோ அன்னிலிருந்தே நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆமாண்ணே. மயில்பாறை முருகன் முன்னாடி நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். மயில்பாறை முருகா, ஓ அருளால இவங்க நல்லபடியா இருக்கணுயா. பூவாசம் வீசும் பெண்ணு என் மீது காதல் கொண்டு நெஞ்சுக்குள் குடியல் போட்டவளே, தொடும் தூரம் நீ இருந்தாய், பொழுதோடு சம்மதம் கேட்டு உன் மனதில் வாடகை வந்தேனே. மௌனங்கள் ஏனோ பெண்ணு, உன்னிடத்தில் கொடுத்தேன் என்னை, சுவாசத்தை மீண்டும் கொடுத்தவளே. மௌனங்கள் ஏனோ பெண்ணே, உன்னிடத்தில் கொடுத்தேன் என்னை, சுவாசத்தை மீண்டும் கொடுத்தவளே. பூவாசம் வீசும் பெண்